சார், நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, நான் ப்ரொஃபஷனில் இருக்கேன், அட்வொகேட் ப்ரொஃபஷனில் இருக்கேன். உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பஸ்ஸு 3 வண்டியில் வந்து செக்யூர் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆந்திராலேருந்து. கூட்டிகிட்டு வர டைமிங் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 24 ஹவர்ஸ் கஸ்டடியில் இருக்காங்க. கஸ்டடியில் இருக்க ஒருத்தவங்க குறைஞ்சது ஒரு 50 போலீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களையும் தாண்டி எங்கே ஓட முடியும், எப்படி ஓட முடியும்? உங்களால் முடியுமா? முடியாது. சரி, கூட்டிட்டு வரும்போது நீ வெப்பனை வச்சுக்கோ, நீ வந்து பாம்பு வச்சுக்கோ அப்படின்னு போலீஸ் கொடுக்குமா? கொடுக்காது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை, அது புட்டப் தான் சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். அதை பத்தி கேட்கறதுல ஒன்றும் இல்லை. அவங்க ப்ராப்பரா எனக்கு இன்டிமேட் பண்ணல, வாரண்ட் இருந்தது, அரெஸ்ட் பண்றது தப்பு இல்லை, அவங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும், பண்ணல. ஆனா எதுக்காக ஃபயர் பண்ணாங்கன்னு தெரியல. முன்னாடி நாள் வரையும் வந்து என்கவுண்டர் த்ரெட் இருக்கு, இப்படிதான் எல்லாருமே ஊடகத்திலயும் சரி, நண்பர்கள் வட்டத்திலயும் சரி, பொலிட்டீஷியன்லயும் சரி இந்த தகவலை தான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. தவறான தகவலை பரப்பி எதுக்காக என்கவுண்டர் லிஸ்ட்ல இவங்களை வச்சிருக்காங்கன்றதுக்கும் எனக்கு பதில் வேணும். இப்போ வரையும் இன்னும் எதுவும் ஆபரேஷன் நடக்கல, ஃபயர் பண்ணது அப்படியே தான் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ 33 வழக்குகிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க காட்டட்டும், என்ன மாதிரி கேஸ், என்ன மாதிரி காட்டட்டும். இதுவரையும் வந்து ஒரு சிங்கிள் கேஸ் கூட வந்து கஞ்சா வழக்கு கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அதுல சுத்தமா உடன்பாடு கிடையாது. என்னோட ஊர் வந்து லட்சுமிபாலவாக்கம். எங்க ஊர்ல வந்து விசாரிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கஞ்சா விக்கிறவங்களை கூப்பிட்டு திட்டி வார்ன் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிச்சு வைக்கிற இடத்துலதான் நாங்க இருக்கோம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி கண்டிக்கிறவங்க கிட்டயே வந்து கஞ்சா எடுத்துன்னு வந்துச்சா என்ன அர்த்தம்? அப்ப போலீஸோட உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து தப்பா போகுது. அப்ப யாரும் ஹையர் பண்றாங்க, அதை முதல்ல காவல்துறை வந்து கண்காணிக்கணும். இப்போ தொடர்ந்து இப்போ இந்த மாதிரி காயங்கள் வருது, ஆந்திராவில் பிடிக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு மேலே தலைமறைவாக இருந்தான்னு சொல்றாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க வந்து பப்ளிக் அதை கேட்டு பாருங்க. நீங்க கேளுங்களேன், நான் வரல, நான் இங்க இருக்கேன், நீங்க போய் கேளுங்களேன். இது 20 வருஷத்துல வந்து இன்னாரோட தம்பிகள், இன்னாரோட டீம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கும்பலை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணது கிடையாது இப்போ வரையும் டில் டேட். ஹெச்எஸ் மெயின்டைன் பண்ற இடத்துல கூட லோக்கல் ஸ்டேஷன்ல எங்களுக்கு எந்த கேஸுமே கிடையாது. ஹெச்எஸ் மெயின்டைன் பண்றேன்னு அவங்க சொல்றாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரு கேசஸ் கூட அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல நடந்தது கிடையாது. அதே மாதிரி நாங்க இருக்கிற ஊத்துக்கோட்டை ஜூரிஸ்டிக்ஷன்லயும் எந்த சின்ன ஒரு பெட்டி கேஸ் கூட கிடையாது எங்க மேல. அப்புறம் எப்படி சொல்றாங்க? ஏன்னா காவல்துறை ஏன் இந்த மாதிரி வந்து போக்கஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, இப்போ வரையும் சத்தியமா தெரியல. ஒருவேளை கம்யூனிட்டியாலயா, இல்ல வந்து இவங்களுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணுவோன்னு இவங்களா ஒரு மோட்டிவ் கிரியேட் பண்றாங்களா, எனக்கு தெரியல.